பார்ப்போம். இல்லை கும்பலாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க. இதுக்கே ஏன்னா பேக் வந்து தோளில் ஒரு 10-15 கிலோ வெயிட்டில் பேக் இருக்கிறதுனால மேலே நம்மளுக்கு அப்படியே வேர்க்குது, பூரா உழுகுது, சட்டை இட்டு எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஒரு சித்தர் குரு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே ஒரு ஹில்ஸு, அதுக்கு அந்தால ஒரு ஹில்ஸு. சென்னைக்குள்ள இது மாதிரியா நிறையா ஒரு 10-20 ஹில்ஸ் இருக்குது. அதில் வந்து கோயில் உள்ளது வந்து ஒரே கும்பல். சண்டேனால எல்லாம் இது மாதிரி வந்துருக்காங்க நினைக்கிறேன். மேலே அந்த ட்ரெக்கிங் கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த குரூப் போட்டுக்குதுங்க பிளான் பண்ணுறாங்களே. ஓகே, சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. பக்கத்தில் சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு, அதாவது குளம்பேட்டை, இதே மாதிரி வெளியிலேருந்து பார்த்தா சிட்டிலேருந்து பார்த்தா அந்த மலை தெரியாது. ஏன்னா அந்த பில்டிங்கெல்லாம் மறைச்சிட்டு மலை இருக்கிறதே தெரியாது. உள்ளே வந்தோம்னா தான் நம்ம இந்த ஹில்ஸ் இருக்க தெரியும். ஆமாம், ஆனால் 7 வருஷமாக இருக்கிற இந்த சென்னையில் இப்படி ஒரு மலை இப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியல. அந்தளவுக்கு ஹைட் கம்மி. ஒரு 150 அடியிலிருந்து ஒரு 200 அடிக்குள்ளே அந்த மலை இருக்குது. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வர மாட்டாங்க, இந்த ட்ரெக்கிங் யாரைகளாம் வருவாங்க. சண்டேங்கன்னா நிறையா கூட்டங்கள், பசங்க எல்லாம் வருவாங்க. இதுக்கே நம்ம 150 படி உள்ள மலை ஏறதுக்கு எதிலாம் அந்த வெயிட் இருக்கான்னு அப்படி இருக்குது. இப்போ 3000 படி 4000 படி வெளிங்கிற மலையாக எடுத்திங்கன்னா குறைஞ்சது நம்ம ஒரு 7-8 கிலோமீட்டர் போகிற மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கோயில்கள். இந்த கோயில் நல்லா திறக்கல. கோயில் எப்போ திறப்பாங்க தெரியல. 7:30 மணிக்கு அந்த சிவன் கோயில் திறக்க போட்டிருக்காங்க. இதுவும் டைம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வரைய மெயின் எல்லாமே சும்மா ஒரு ட்ரெக்கிங்கு, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியா இது மாதிரியா தான் இங்கே மேலே வராங்க. அந்த வேலை சாமி விடுவோன்னு வரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லேட்டாகி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட டைம் இருக்குது. இங்கே வந்து சென்னையில் ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இங்கே சென்னையில் கூப்பிட்றாங்க. சென்னை பக்கத்தில் ஒரு பச்சை மலை அப்படிங்கிற ஒரு மலை. இந்த மலையை பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள் அதிகம் வந்து இந்த சண்டே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ட்ரெக்கிங் போகிறது, எல்லாம் பிளான் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது வராங்க. ஏன்னா குறைஞ்சது நம்ம ஒரு 150 படிக்குள்ளே தான் இருக்குது. 150 அடி வேறு 200 படிக்குள்ளே ஒரு 100 படி அப்புறம் வந்து போகிற பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் இது மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தாம்பரத்தில் மெயின் ரோட்டில் போனால் கூட தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த எஃபெக்ட் இருந்தது. அதனால் நீங்கள் சென்னை பக்கத்தில் தான், பக்கத்தில் தூரத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்தாங்களே
ஞாயிற்றுக்கிழமையே ஒரு ஈவினிங்கு காலையில் வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அருமையாக பீஸ்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. பச்சைமலை அடுத்தது இது வந்து காளி கோயிலுக்கு தனியாக வரணும் அப்படின்னாங்க. நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்லேயே காளி கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் கீழே போய் மேலே வரல. இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரீல்ஸ் இருக்குன்னு கூப்பிட்றாப்புல. தம்பி இங்கே என்ன தம்பி இருக்குது? ஏன் தம்பி இல்லை உள்ளே இருக்குது. போய் பார்ப்போம். யாராவது கூப்பிட்றாங்க வாங்க, நீங்கள் தனியாக போக முடியாது, எங்கள் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாரு. என்ன அவ்வளோ பெரிய காலு கிடையாது கூப்பிட்றாரு. எந்த இல்லை போய் பார்ப்போம், உள்ளதான் போய் பார்ப்போம். ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. சண்டே அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். பக்கத்தில் தாம்பரத்தில் குரம்பேட்டை பக்கத்தில் கீழே வர அருமையான ஒரு இடம். ஒருத்தர் சொன்னார், இங்கே வாங்க, இங்கே பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் போங்க நான் வர்றேன் அப்படின்னு மாதிரிக்கு நீங்களாம் தனியாக உள்ளே வர முடியாது அப்படின்னாரு. அப்படி என்ன இடம் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். வழி இது. ஒருத்தர் காமிச்சிருந்தார். நம்ம அதை வச்சு தான் சென்னை பச்சைமலை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு 4-5 நாளைக்கு ஒருத்தர் வந்து தமிழ் ட்ராக்கர்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அதை வச்சு தான் வந்தேன். ஆனால் அவரெல்லாம் பார்த்தா இங்கெல்லாம் வரல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனார் போகணும் வெளியே எங்கெங்கே போகுது. இதுலேயே வழி மாறிட்டோம். அப்போ மிகப்பெரிய நம்ம மலைக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. சென்னை பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க. நான் இப்படி கீழே அங்கே போய் நேராக லெஃப்டில் போயிட்டேன். அவங்களெல்லாம் காணும். நீங்கள் வாங்க கூட்டிகிட்டு போன சொன்னையை பார்த்து ஒன்றும் காண சொன்னால் நம்ம தூர போகும்போது இருக்குது. நம்ம சரி போ. இங்கே ஒரு சிலைகள் சிவலிங்கம், ஒரு 3 சிவலிங்கம் இருக்குது. சாய்பாபா படம் ஒன்று வச்சுருக்காங்க.
இன்னும் உள்ளே போகும் போல் இருக்கு. உள்ளுக்குள்ளே நிறைய போகலாம். எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறனாரு. ஆமாம், எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியல. பார்ப்போம். இங்கே ஒரு விநாயகர் சிலை உள்ளே இறங்கி வந்தோம்னா ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. மடி ஏதோ வழி இங்கே போகுது. ஆமாம், நம்ம இங்கே மேலே வரைக்கும் செப்பல் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஷூவோடு தான் எல்லாம் ஏறாங்க. ட்ரெக்கிங் போகிற மாதிரி அப்பெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம நாளாச்சு மலை ஏறி, ஆனால் இந்த கேத்திருக்கே கல் குத்துது. வெள்ளிங்கிரி மலை, சதுரகிரி மலை, சபரிமலை எல்லாம் கூட ஏறி இருக்கிற செப்பல்லாம் ஏறி இருக்கிறா. ஆனால் இதை விட 100 மடங்கு அதிக உள்ள அது எஃபெக்ட் உள்ள இடத்துக்கு இருக்குது. இங்கே இதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஒரு சந்து மாதிரி எப்போது போவோம். இதுக்குள்ளே தான் வாங்க அப்படின்னாப்புல போல. வாங்க பார்ப்போம். ஓ, இங்கே ஒரு பாறை இருக்கிறத சொல்லுது. ஆமாம்,